மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சீமான் ஒரு காட்டமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நல்லாவே தெரியும், இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பொன்ராஜோட விஷயம் வைரலாக ஓடிட்டு இருக்கு. பொன்ராஜ் சொன்ன அந்த வார்த்தை, தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரதிபலித்து ஒரு விஷயத்தை பேசினார். அதுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சீமான் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பொன்ராஜை வலுத்து கண்டனம் குரலோடு பதிவு போடுறாங்க, ஒரு பக்கம் சீமான் இந்த அறிக்கையை ஒரு சுட்டி காட்டி பேச. யாருமே எனக்கு தெரிஞ்ச பொது தளத்தில் பொன்ராஜ் அவர்கள் பேசுனதை தவறுன்னு சொல்லிட்டு பொது தளத்தில் யாருமே சொல்லவே இல்லை. தற்கொலைகள் தரப்பில் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் சொன்னதுக்கு நான் கடைசியாக வரேன். முதல்ல இது 15 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு காணொளி. அப்போது இது சம்பந்தமாக எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காத இந்த தாவேக்கால இருக்கிற தலைமை தற்கொலை உட்பட அடிமட்ட தற்கொலை வரையில் யாரும் இதை பெருசுப்படுத்தவே இல்லை. சரி, அப்படி என்ன அவர் பேசிட்டார் அப்படின்னா, சில மேற்கோள்கள் காட்டுறாரு. அந்த மேற்கோள்கள் எல்லாமே உண்மையான உண்மை. அதாவது ஒரு பெண் நாங்கள் பொண்டாட்டியாக கூட வாழ்வோன்னு சொல்கிறது சரி, இன்னொரு பெண் எனக்கு கணவரை கூட பிடிக்காது, எனக்கு விஜய் மாமாவை பிடிக்குன்னு சொல்கிறது சரி, இன்னொரு பெண் 16 வருஷமாக நான் அவரை லவ் பண்ணுறேன், அவங்க அப்பா கிட்ட கூட நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறதும் சரி, அதாண்டி பார்த்தீங்கன்னா நான் விஜய் மீது ஆசைப்பட்டேன், என் கணவரே கூட்டு போய் விடுவார்னு சொன்னது, இது எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரக்கூடிய தகவல். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி இப்படிலாம் பேசுனா அதை நீங்கள் கண்டிக்காமல் விடும்போது, அப்போ இது பொதுமக்கள் மத்தியில், மற்ற பெண்கள் மத்தியில் இது எப்படி பார்க்கப்படும், நாளைக்கு இந்த சமூகம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு கவலையோடு ஒரு தமிழ்நாட்டின், ஒரு இந்திய நாட்டின் சிறந்த குடிமகனாக அவர் கருத்தை பதிவு செய்கிறாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய இது ஒரு வகையான இது ஒரு விபச்சாரம் தானே. இது கணவன் இருக்கிறான், கணவன் இருக்கும்போது நான் இன்னொரு பெண்ணோட கணவன், இன்னொரு ஆண், அவன் மீது நீங்கள் காம வயப்படுற மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் பேசுனீங்கன்னா இது காதல் வயப்படுற வார்த்தைகள். காதல் வயப்படக்கூட கூடாது. காதல் வயப்படுறதுனா அவன் ஏற்கனவே மனமாகி திருமணமாகி பிள்ளைகளோடு இருக்கக்கூடியவனை ஒரு நடிகன்ற முறையில் ஒரு கட்சியோட தலைவனை பார்க்க அந்த விதத்தில் பார்க்காம ஒரு நடிகனை பார்க்குற மாதிரி, அல்லது அதை தாண்டி ஏதோ தன்னுடைய ஒரு ஆதர்ச நாயகனாக நீங்கள் பார்த்தால் கூட அதையும் தாண்டி ஒரு ஆசை நாயகனாக பார்க்கறதுன்றது எப்படி சரியானதாக இருக்கும்ன்றது தான் அவர் கேள்வியில் வெளிப்படுத்துகிறாரு. இது ஒரு வகையான விபச்சாரத்துக்கு இது ஒரு உந்துதல் தானே. இது விபச்சாரன்ற பார்வையில் தானே இதை நம்ம பார்க்க முடியுன்றாரு. இது 100% கரெக்ட். குறிப்பிட்ட ஒரு பெண்ணை மையப்படுத்தி மட்டுமே அவர் சொல்லவே இல்லை. இது போன்ற பல கருத்துக்கள் பலரும் பேசும்போது அதாவது ஒருமித்த கருத்தாகவே எல்லோருமே மையப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் மிகப்பெரிய ஆணழகன், அவரோடு நாங்கள் ஆசை நாயகியாக கூட நாங்கள் இருக்க தயார் என்பது தான் அவங்க வெளிப்படுத்துகிற விஷயமா இருக்குது. அப்போது இது தமிழ் சமூகத்துக்கு இது ஏற்றதா, இது ஒரு விபச்சாரத்துக்கு வழிவகுக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியை ரொம்ப மென்மையாக அவர் கேட்குறாரு. கடுமையாக ஆவேசமாக பொங்கி எழுந்து சகட்டு மேனிக்கு உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசவே இல்லை. மிகவும் நிதானமாக கேட்குறாரு. இதே கேள்வியை பலரும் கேட்குறாங்க. ஜேம்ஸ் வசந்தன் கேட்குறாரு, இன்னும் பலரும் பார்த்தீங்கன்னா அமீர் கேட்குறாரு, இன்னும் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி கேட்குறாரு. இப்படி முழுக்க எல்லா ஆளுமைகளுமே இந்த கேள்வி நியாயமான கேள்வியாக எடுத்து வைக்கிறாங்க. நீ தலைவனா தற்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீ தலைவனா நீ என்ன செய்யணும்னா, இதுக்கு நீ இது போன்ற வார்த்தைகள் வரும்போது அதை கட்டுப்படுத்தும் விதமாக கண்ணியக்குறைவாக யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வழங்கணும். ஆனால் அது அறிவுறுத்தல் வழங்காமல் நீ ரசிக்கிறேன்னு சொன்னால் நீ யார்? இதுதான் அவர் கேட்குற கேள்வி. இதை எந்த நீதம் இப்போ நான் புகார் கொடுத்துட்டா பெரிய மாவீரம்லாம் கிடையாது. எங்ககிட்டேயும் பேனா இருக்குது, எங்ககிட்டேயும் நோட் புக் இருக்குது, பேப்பர் இருக்குது, பென்சில் எல்லாம் இருக்குது. புகார் கொடுத்துட்டா பெரிய வேலைக்காரன் கிடையாது. இதே புகார் கொடுத்து உன்னை தூக்கிட்டு வர முடியும் பனையூர்லேருந்து. பெரிய விஷயம் கிடையாது. நீ என்ன ஆயுதம் எடுக்கிறியோ அதே ஆயுதத்தை நாங்களும் எடுப்போம். ஒட்டுமொத்தமாக பொன்ராஜ் பின்னாடி தமிழ்நாடு நிற்கும். நீ ஒரு கட்சியின் அடையாளமாக நீ சொல்கிற, நீ போகிற போக்கில் நீ நடிகன்னாக்கா நீ மட்டும் தான் புகார் தர முடியுமா? எங்களுக்கு புகார் தர தெரியாதா? உன்னால் தமிழ் சமூகம், தமிழ் பெண்கள், ஒட்டுமொத்த தமிழ் பெண்கள் நீங்கள் தவறான ஒரு பாதையில் நீ மடைமாற்றம் செய்கிற. தமிழ் பெண்களை ஏதோ நீ வசீகரிக்கின்ற பேரில் உன்னை ஏதோ நீ ஆணழகனாக உன்னை காட்டிக்கிட்டு, ஆசை நாயகனாக காட்டிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பெண்களை நீ மடைமாற்றம் செய்கிற, தவறான பாதை கொண்டு போகிற, பாலியல் ரீதியாக
பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வகையில் தான் இந்த பெண்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது. ஆபாச பேச்சுக்கள், அருவருக்கு தகுந்த பேச்சுக்கள். இதை யார் தடுக்கிறது? யார் தடுக்கிறது? அப்போ இதை பற்றி யாராவது பேசணும்ல. அதைத்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் கேள்வியாக வைக்கிறாங்க. அப்போ அந்த கேள்வியில் ஒரு கேள்வி தான் சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது சீமான் அவர்கள் முழுமையான விளக்கம் தராரு. நீ எதுக்கு வர? எதுக்கு அரசியலுக்கு வர நீ? அதான் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன். இது முழுக்க முழுக்க இவன் வந்து கிட்டத்தட்ட இவன் வந்து சந்திரமுகி பாம்பு மாதிரி. இவன் அந்த படத்தில் சந்திரமுகி படத்தில் எதுக்கு பாம்பு வருதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் இவன் வந்து அரசியலுக்கு வரான்றதை நான் மேற்கோள் காட்டுறேன். சீமான் வந்து இது குறித்து பேசும்போது அவர் வந்து இந்த செய்திகளெல்லாம் வந்து கோர்வையாக சொல்லி, இந்த பெண்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி, இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க, இது மாதிரி கண்ணிய குறைவாக நீங்கள் பேசாதீங்கன்னா உங்களுக்கு சைட்லேருந்து நீங்கள் அறிவுறுத்தல் வழங்கினீங்கன்னா அது கரெக்டு. இன்றைக்கி நீங்கள் பொன்ராஜ் அதை தாண்டி பொன்ராஜ் பேசுகிறாருன்னா நீங்கள் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேற்கோள் காட்டுற மாதிரி இன்னும் கூட பலரும் கூட மேற்கோள் காட்டுவாங்கல்ல. ஏன் இதை சீமானே கூட மேற்கோள் காட்டுவார்ல. இது மாதிரி பேசுகிறது வந்து தவறான விஷயன்றதை அறிவுறுத்தினல்ல. இந்த கட்சியில் நாம் தமிழில் யாராவது இப்படி ஒரு வார்த்தை பேச முடியுமா? கட்சியில் இருக்க யாராவது பேச முடியுமா? சொல்லு பார்க்கலாம். அப்போ இது வந்து இது போன்று வந்து பொன்ராஜ் போன்றவர்கள் இதை வந்து அறிவுறுத்துறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே நீங்கள் என்ன செய்யணும்? இந்த அறிவுறுத்தல் வழங்குறதுக்கு முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அன்பான தங்கைகள் யாரும் வந்து இப்படியானா பேசாதீங்க. ஒரு வார்த்தை நீ மேடையில் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கா தங்கைகளே அப்படின்னு பேசுறதில்ல. இது மாதிரி ஒரு பெண்கள் வந்து பேசும்போது இப்படி யாரும் கண்ணிய குறைவாக பேசாதீங்க சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லவே இல்லை. ஏதோ உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை வந்து நீ விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு ஐட்டம்னு பேச வைக்கிற. அது மாதிரி கிடையாது. அது தவறு தானே. அது ஒரு சொந்த மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வாங்கினாலும் இன்றைய தினம் அவங்க தானே மனைவி. அந்த மனைவியே நீ வந்து ஐட்டம்னு பேசுகிறான், தருதலத்தனமா தற்குறித்தனமா. அப்போ நீ அதை கண்டிக்கணும்ல. அப்போ நீ அதை கண்டிக்கிற இடத்துல நீ இல்லை. எதுலேயுமே நீ கண்டிக்கிற இடத்துல கட்சி தலைவனா நீ நடந்துக்கல, இன்னும் நீ நடிகனாவே நீ நடந்துக்கிற. அதை தான் மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ நீ இந்த இடத்துல வந்து உனக்கு அது தகுதி இல்லை, அரசியல் கட்சியில் தகுதி இல்லை. இந்த சூழலில் இப்படி போகுது. இந்த சமுதாயத்தை அந்த தாண்டி அந்த கருத்துக்களை அந்த ரசிகர் தொண்டர்கள் வைக்கிறாங்க முன்னாடி. ஆனால் தாவேகா தரப்புலேயே இந்த காம லீலைகள் என்ற அந்த இது இருக்கு இல்லை. இன்னைக்கு அதுக்குள்ள பல சலசலப்பு இருக்கு. ஒரு தம்பி பேசியிருக்காரு. பல பாலியல் ரீதியாக பல பெண்கள் வந்து இந்த மாவட்ட நிர்வாகிகளால் வந்து நான் வந்து விஜயை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், தலைவர்கிட்ட நான் பொறுப்பு வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பெண்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவேக்கில் இருக்க இந்த மாவட்ட அளவில் இருக்கிற நிர்வாகிகள் பலரும் கூட வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் வந்து ஒரு பையன் வந்து பேசியிருக்கான். அந்த வீடியோ கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். பகிரங்கமாக சொல்கிறான். அப்போ இதெல்லாம் எங்கே போய் முடியும்? இதெல்லாம் மடைமாற்றம் செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் வருது. ஏன்னா உனக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பெண்களை வந்து மாவட்ட நிர்வாகிகளை அப்யூஸ் பண்ணியிருக்கிறான். இந்த செய்தி வந்து கசியும் போது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் 15 நாளைக்கு முன்னாடி வந்து பேசின ஒரு பேச்சை வந்து மேற்கோள் காட்டி மடைமாற்றம் செய்கிற மாதிரி போய் புகார் கொடுக்க போகிறான். பெண்களுக்கு வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாரு பொன்ராஜ். ஆனால் உள்ளபடியே உள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னா, மாவட்ட நிர்வாகிகள் பல பேர் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய வந்து வெடித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்ட் ஆக போகுது இந்த பிரச்சனை. அப்போ இதை மடைமாற்றம் செய்யணும். பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வந்து ஒரு சரிவை ஏற்படுத்த போது இது போன்ற செய்திகள். அப்போ என்ன செய்யணும்னா விஜய் மூலமாக ஒரு புகார் கொடுத்தா அப்போ வந்து இது மடைமாற்றம் செய்யப்படும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. வளைகாப்பு நிகழ்ச்சியும் திருமணத்துக்கு போன நிகழ்ச்சியுமே உனக்கு அதுக்கப்புறமா பெண்களுடைய வாக்குகள் சரியுது. இதை தாண்டி வந்து பாலியல் ரீதியாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அப்யூஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பூதாகரமாக வெடிக்க போகுது. அப்போ அதை மடைமாற்றம் செய்யணும்னா என்ன பண்ணலாம்? அப்போ உடனே பொன்ராஜ் 15 நாளைக்கு முன்னாடி பொன்ராஜ் பேசின மேட்டரை எடுத்து பெண்களை வந்து தாவேக்கல மகளிரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே வந்து ஏண்டா உங்கள் கட்சியில் இருக்கிற சில பேரை சொன்னால் உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே வந்து இவர் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு, ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறது மடைமாற்றம் செய்கிறது. தாங்கள் செய்த தவறை மறைக்கிறதுக்காக வந்து எடுத்த நடவடிக்கை தான் இந்த புகார் நடவடிக்கையை. இது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் வேட்பாளர் அறிவிக்கும் போது வெடித்து வெளியே வரும். வேட்பாளர் வெளியிடும் போது பூதாகரமாக வெடிக்கும். ஏன்னா பல பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடுற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ஏன் இன்னைக்கு வெளியிடல? இல்லை, வெளியிடுறதுல பல பிரச்சனை இருக்குது சார். பல பேர்கிட்ட இவங்க பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கும் போது கண்டிப்பாக அதோடைய
ஏமாற்றம் அடையக்கூடிய பலரும் வந்து தவறான முடிவு எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பல பெண்கள் வந்து அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. சீட்டு எப்படி வாங்கி சார் தரேன்னு இப்படி சொல்லிட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு ஒரு 2 கோடியிலேருந்து 5 கோடி வரை கேட்ட மாதிரி ஒரு ஆமாம் செய்தி சார். இருக்கு. இப்போ அதுதான் இப்போ பல பேர்கிட்ட இவங்க கை நீட்டி வாங்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா அவன்லாம் வந்து கத்துவான். எனக்கு சீட்டு தரல, எனக்கு சீட்டு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது சில பேர் தவறான முடிவு எடுப்பான். சில பேர் சூசைட் கூட பண்ணிக்கலாம். ஏமாற்றப்பட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னா பணம் மோசடின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவன்லாம் காட்டை விற்று மேட்டை விற்று பணம் கொடுத்துருக்கான். நாளைக்கு சீட்டு மறுக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து அவன் தவறான முடிவு எடுப்பான். அப்போ இது மீதெல்லாம் வந்து நடவடிக்கை யார் மேலே எடுக்க வேண்டியது வரும்? இதுக்கு மேலே தற்கொலைகள்லாம் நடந்ததுன்னா விஜய் மீது தான் நடவடிக்கை எடுக்க. ஏன்னா தலைவர் அவன் தான். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்காக வந்து இவங்க போடுற வேடம் தான் இது. பல குழப்படிகள் நடக்க தான் போகுது. காரணம் கேட்டால் பேஸ்லெஸ். அடிக்கட்டுமானமே இல்லாத ஒரு கட்சி, மேல் கட்டுமானம்லாம் வேறு, அடித்தளமே இல்லாத ஒரு கட்சி வந்து டிவிக்கு. அப்போ இங்கே இந்த போன்ற குளறுபடிகள்லாம் வந்து மடைமாற்றம் செய்கிறதுக்கு பொன்ராஜ் மீது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு மடைமாற்றம் சரி இவங்க மேலே இல்ல நடவடிக்கை அதுதான் பொன்ராஜ திமுக சாயல் பூசுறாங்க. சார், திமுக இவங்க- அரசியல்வாதி அவர் சார், அப்படின்னு ஒரு இவனுக்கு சாயல் எல்லாத்துக்கும் இவனுக்கு எல்லாத்துக்கும் திமுகன்னு சொல்லக்கூடிய பசங்க சார், இவங்க தற்குறி பசங்க, தருதலை. இவனுக்கு எல்லாத்துக்கும் திமுக. எதுக்குடா திமுக? அவர் திமுகவோட வந்து உறுப்பினர். அவர் ஊருக்கே தெரியும். அவர் வந்து அவரோட அடையாளமே வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் தான். சரிங்களா? அவர் அடையாளமே. அவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுகிறதே தமிழ்நாட்டு மீது உள்ள அக்கறையினால் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறையினால் பேசுகிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேசணும்னு கூட அவங்களுக்கு அவசியமே கிடையாது. முழுக்க தமிழ்நாடோட வந்து பார்த்தீங்கன்னா நன்மைக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு தற்கொலை கூட்டம் ஆள வருது. நாளைக்கு இந்த தற்கொலை கூட்டங்கள்கிட்ட போய் இந்த தமிழ்நாடு போய் சிக்கினா என்ன கதியாகும்? யாருக்காவது பெருந்தன்மை இருக்கா? அதில் தலைவன் உட்பட அதில் இருக்கிற நிர்வாகிகள் உட்பட யாருக்குமே பெருந்தன்மை இல்லை, பக்குவப்பட்ட எவனும் கிடையாது. அதில் எல்லாமே வந்து தருதலைகள், தற்குறிகள். அப்போது இங்கே மக்களை பாதுகாக்கிற வேலையாக தான் அவர் பேசினதை தவிர அவர் பேசின எதுவுமே தவறு இல்லை. வருத்தம் தான் இருக்குது அவர் மேலே. இவ்வளோ மென்மையான வார்த்தையை போட்டார். விபச்சாரன்றது வார்த்தை மிக மென்மையான வார்த்தை. கடுமையான வார்த்தைகள் நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணியிருந்தால் கூட தப்பு கிடையாது. ஏன்னா அப்படி தான் பேசியிருக்கிறாங்க அதில் இருக்கிற பெண்கள் அத்தனையுமே. அதனால் வந்து நான் கேட்குறேன் தான் ஒரே வார்த்தை, பாதிக்கு பாதி 117 வந்து கொடுத்து சீமான் வந்து களத்தில் நிற்கிறாரு. இப்படிதான் சொல்லுது. அதுக்கு சமமாக உன்னால் ஏதாவது செய்ய முடியுதா? ஆனால் இப்போ நீ என்ன செய்கிற? பெண்கள் மீது அக்கறை இருக்கிறதா காட்டுறதுக்காக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பெண்கள் மீது அக்கறை இல்லை, எங்களுக்கு தான் பெண்கள் மீது அக்கறை இருக்குதுன்னு சொல்லி நீ என்ன பண்ணுறன்னா இன்றைக்கி சீன் ஓட்டுற. பாரு எங்கள் கட்சி பெண்களை நான் எப்படி தமிழ்நாட்டு பெண்கள் நான் எப்படி பாதுகாக்கிறேன் பாரு என்ன. அதான் ஒரு கட்டத்தில் சீமான் அவர்களே இப்போ ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனம் வச்சாங்க தாவேகா தரப்புல. ஆமாம் சார், அவர் சொல்கிறார். இப்போ சீமான் சொல்கிறார். அதுதான் இங்கே நீங்கள் கேட்டு முடிச்சிருங்க. முக்கியமான அந்த அவங்க ஏற்கனவே அந்த விஜயலட்சுமின்ற ஒரு இணைப்பு வச்சு சோஷியல் மீடியாவில் சீமானவி அவர்களையும் ஒரு தரவுறான வார்த்தைகள் எல்லாம் வசைப்பாடல் இருந்தது. இன்றைக்கி தாவேகா தரப்பில் இது போல் ஒரு செயலெல்லாம் ஈடுபடும் போது விஜய் வேடிக்கை பார்க்குறாரு. இதே வந்து இந்த தற்குறிகள், இந்த டிவிகளுக்கு தற்குறிகள் சீமான் குறித்து எவ்வளவு பேச்சுக்கள், சீமான் குறித்து நீங்கள் சொன்ன நடிகை குறித்து எவ்வளோ பேச்சுக்கள், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையே எவ்வளோ பேசுனாங்க. சீமான் குடும்பத்தை இதே தற்குறி பசங்க, இந்த தாவேக்கால இருக்கிற தற்குறி பசங்க சாட்டை துரைமுருகன் குடும்பத்தை எவ்வளோ பேசுனாங்க. சாட்டை துரைமுருகனை பேசுகிறோம். சாட்டை துரைமுருகன் குடும்பத்தை மனைவி பிள்ளைகள் எவ்வளோ பேசுகிறானுங்க. அஜித்தோட குடும்பத்தில் இருக்கிற ஷாலினியை எவ்வளோ பேசுனாங்க. அஜித்தோட மகனை எவ்வளோ பேசுனானுங்க. அன்றைக்கெலாம் எங்கடா போயிருந்த நீ? நான் கேட்குறேன். அதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியாதா? எவ்வளோ பேச்சு பேசுனானுங்க. குறிப்பிட்ட 3 பேர் இந்த வலைதளத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அஜித்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்மபூஷன் பட்டம் வாங்கியிருந்த போது பார்த்தீங்கன்னா அஜித்தை தரக்குறவா பேசி விஜயை தூக்கி பேசி கடந்த காலத்தில் அது தெரியாத உனக்கு எவ்வளோ பேர். ரஜினிகாந்தை என்ன பேசுகிறானுங்க இவனுங்க. இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்களை எப்படி பேசுகிறானுங்க பார்த்து தானே இருக்கிறோம் எல்லாத்தையுமே. அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையாப்பா? சொல்லுங்கள். எவ்வளோ எதிர்த்து பேசக்கூடியவங்க அத்தனை பேரும் வசைப்பாரதியா என்ன எவ்வளோ வந்து இதே ஊடகங்களில் பேசியிருக்கானுங்க கமெண்ட்ன்ற பேரில். எல்லாத்தையும் கடந்து தான் போயிட்டுருக்குறோம். குடும்பத்தையே இழுத்து பேசுறது, பெண்களை ஆபாசமாக பேசுறது, மனைவி பிள்ளைகளை பேசுறது, இதெல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும். உன்ன மாதிரி நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? நான் கேட்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா வைஷ்ணவி கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குது, அதில் தூக்கி வச்சிடலாமா ஒன்று? அப்போ உள்ள கேட்குறேன். எவ்வளோ பேர் இருக்குது. இப்போ வந்த செய்தி அந்த நாச்சியார்ன்றவங்களும் வழக்கு. அதுதான் சார். நீங்கள் சார் நான் என்ன சொல்கிறேன், நீ புகார் கொடுக்குற, உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு தகுதி இல்லை.
நீ இதெல்லாம் ஒரு புகாராக எடுத்துகிட்டு வர, பொது வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து போயிட்டேன். நாங்கள் கடந்து போகிறோம்ல, உன் தொண்டர்கள் பேசினா நாங்கள் கடந்து போயிட்டு இருக்கோம்ல, அதான் கடந்து போனோம். அப்போ நீ புகார் கொடுத்தா பதில் கொடுக்க தான் செய்வாங்க, பதில் கொடுக்க தான் செய்வாங்க. அது யாருன்னா இருக்கட்டும். புகார் நீ கொடுக்க தகுதி, உனக்கு புகார் கொடுக்க தகுதி இருக்கா? அப்போ நீ என்ன ஆயுதம் எடுக்கிற? புகார்ன்ற ஆயுதம். அப்போ எங்களுக்கு எடுக்க தெரியல அந்த ஆயுதம், தப்பு இல்லையா? அது ஒரு விஷயம் நல்லா தெரியும். பொது வாழ்க்கையில் வந்துட்டோம், சில நேரங்களில் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வந்து கடந்து தான் போகணும். அப்படி இல்லையா, நீ சுத்தமாக இருக்கணும், நீ சரியாக இருக்கணும். நீ பொண்டாட்டியை பழி வாங்கிறதுக்கு நீ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாச்சியார் படத்தை வந்து கொள்கை தலைவர் வச்சுட்டு கூத்தியாரோட நீ வந்து கல்யாணத்துக்கு போகிற, அப்புறம் என்ன இருக்குது உனக்கு? பார்த்துன்னு தானே இருக்கிறோம் எல்லாத்தையும். நீ எவ்வளோ யோக்கியம், எவ்வளோ நல்லவன், சுலகத்தில் யோக்கியம் வரலாம், சொம்பு எடுத்து உள்ளே விடாருவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. பாலியல் ரீதியான ஒரு, அதுவும் நீ பாலியல் குற்றச்சாட்டுனா நீ சொல்ல தகுதி இருக்கடான்னு கேட்குறேன் நான். அவர் சொன்ன வார்த்தை என்ன தப்பு? பேசக்கூடிய பெண்களை நீ வந்து கட்டுப்படுத்திருக்கணும்ல, கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்ல, அதை நீ பண்ணலைல்ல, அப்புறம் என்ன தப்பு இல்லையா சார்? அது யார் பேசலாம் தப்பு. நீ வந்து செலக்டிவாக போகிற. பொன்ராஜ் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, உடனே அதை பிடிச்சிக்கிற. அவர் என்ன சொன்னதோட நோக்கம் என்ன? குறிப்பிட்ட ஒரு பெண்ணை சொன்னாரா? பெண்கள் இது மாதிரி பேசுகிறாங்க, இது வந்து ஒட்டுமொத்தமாக இதை வந்து பார்க்கும்போது இது விபச்சாரத்தை ஊக்குவிக்கிற கட்சி மாதிரி தான் இருக்குது, விபச்சாரத்தை மையப்படுத்தி தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் பேச்சுக்கள் அத்தனையுமே அப்படி தானே இருக்குது. நல்ல குடும்ப பெண்கள், தரமான குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் யாராவது இப்படி பேசுவாங்களா? அவங்க வீட்டிலலாம் ஆம்பளைங்க இருக்கிறானுங்களா இல்லையா? இதை நான் கேட்குறேன், அவர் கேட்குறேன், நானும் தான் கேட்பேன். அவங்க வீட்டிலலாம் ஆம்பளைங்க இருக்கிறாங்கல்ல, ஆண் அப்பா ஸ்தானத்தில் இருக்கலாம், அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கலாம், கணவன் ஸ்தானத்தில் எல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லையா? அது இன்பமாக இருக்கா இவனுக்கு? நான் கேட்குறேன், விஜய்க்கு இன்பமாக இருக்கா? அதை நீ மறுத்து இருக்கணுமே. ஒரு அறிவுரை நீ சொல்லியிருந்தீங்கன்னா நீ பெரியவன் எடுத்துக்கலாம். ரைட்பா, இவர் ஒரு கட்சியின் தலைவன், பொறுக்கித்தனமாக நீ அதை கேட்டு ரசிக்கிற. அப்புறம் நீ போலீஸில் புகார் கொடுத்தா இங்கே பயந்துருவாங்களே எல்லாரும். நான் கேட்குறேன், புகார் கொடுத்தா உன்னையும் இதே புகார் உனக்கும் பொருந்தும் இல்லை. நீ என்னென்னலாம் பண்ணியிருக்கிற கடந்த காலத்தில் தெரியாதா? அது புகார் கொடுத்தா எல்லாரும் கொடுக்க முடியும் புகார். இதே கம்ப்ளைண்டே உன் புகார் தான் முழுக்க. அரசியல் கட்சின்ற பேரில் பல பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து தற்குறித்தனமாக தருதலத்தனமாக பேச வைக்கிறான். இதன் மூலமாக சமூகம், ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கெட்டு சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? விஜய் மீதே புகார் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? கொடுக்கலாமா? குவிச்சிடலாம் தமிழ்நாடு முழுதும் புகாரை. சட்டம் 2 பக்கம் கூர்மையான ஆயுதம். முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். சட்டம் 2 பக்கம் வந்து கூர்மையான ஆயுதம். அதனால் ஒழுங்காக நீ முதல்ல ஒழுங்காவிடா. முதல்ல ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கம் கட்ட வந்து அரசியல் கட்சின்ற பேரில் வந்து ஒழுக்கம் கட்ட ஒரு கும்பலை வச்சுட்டு கூட்டத்தை வச்சுக்கிட்டு சீன் ஓடிட்டுருக்கிற நீ நல்லவனா? நீ கட்ட மனைவியை வந்து ஐட்டம்னு போட்டவன் தான்டா நீ. பெத்த மகளை நாளைக்கு என்ன நீ செய்ய மாட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அதை நீ கண்டிக்க வேணாமா? நீ இது என்ன சார் அரசியல் ஸ்டெண்ட்டா இது போல் பண்ணுறது? பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் சார். முழுக்க வளைகாப்பு கல்யாணன்ற நிகழ்ச்சியில் அந்த நடிகை கூட்டு வந்து ஊரை சுற்றினா அது ஒட்டுமொத்த தமிழ் பெண்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குது. அதை மடைமாற்றம் செய்கிறதுக்காக நான் கேட்டேன், இன்னொருத்தனை வில்லனாக்கி பொன்ராஜை வில்லனாக்கிட்டா, பொன்ராஜ் வந்து பெண்களுக்கு எதிரான ஆக்கிட்டா உடனே உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அந்த அளவுக்கு தமிழ் சமூகத்துக்கு யோசிக்க மாட்டாங்களா பொன்ராஜ் என்ன பேசினாருன்ட்டு? பொன்ராஜ் பேசுனதை நான் அவர் பேசுனதை நான் வந்து அவர் முன்மொழிஞ்சதை நான் வழிமொழிகிறேன். ஆனால் ஒரே ஒரு திருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை மட்டும் அதை விட கடுமையான வார்த்தையை விட விபச்சாரத்தை தாண்டி கடுமையான வார்த்தையை வைக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் ஆம்பளை பொறுக்கிகள்னு சொல்லணும். தாவேக்கள் இருக்கிற மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆம்பளை பொறுக்கிகள், அதுவும் அரிப்படுத்த ஆம்பளை பொறுக்கிகள்னு போடணும். அதுதான் சரியான வார்த்தை. விபச்சாரிகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தை செய்யக்கூடிய, பசிக்கும் பஞ்சத்துக்கும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடும். அது ஒப்பீடு சரியில்லை. பார்ப்போம் சார். உங்கள் நேர்ந்தங்கிறதுக்கு முக்கியம். நன்றி சார்.